யாழ்ப்பாணம் மருதனாமடம் சந்தையில் பச்சை மிளகாய் வாங்க வந்தவர் கொண்டு வந்த துப்பாக்கி போலி துப்பாக்கி எனவும் குறித்த நபரை தாம் கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதனாமடம் சந்தைக்கு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை T56 ரக துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்க வந்தவரால் சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த நபர் தலைக்கவசம் அணிந்து கைகளுக்கு கையுறை அணிந்தவாறு பை ஒன்றுடன் வந்து அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாயை கொள்வனவு செய்து கொண்டு சந்தைக்குள் வட்டி பணம் வழங்குபவர்கள் யார் என வினாவியுள்ளார். அதற்கு வியாபாரி தனக்கு தெரியாது என கூறியதும் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். குறித்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையினுள் T56 ரக துப்பாக்கி காணப்பட்டதாகவும் அவரது இடுப்பு பகுதியில் கைத்துப்பாக்கி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை போன்ற தோற்றம் காணப்பட்டதாக சுன்னாகம் போலீசாருக்கு வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சந்தையில் இருந்த கண்காணிப்பு கமராக்களை பதிவு செய்து சோதனையிட்டு துப்பாக்கியுடன் வருகை தந்த நபர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபரை அடையாளம் கண்ட போலீசார் தெல்லிப்பளையில் வைத்து வீடொன்றில் அவரை கைது செய்துள்ளதுடன் அவர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியையும் மீட்டுள்ளனர். இதன்போது குறித்த நபர் சந்தைக்கு கொண்டு சென்றது போலி துப்பாக்கி எனவும் அவர் தெல்லிப்பளை பகுதியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.